அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அபிநயா என்கிற நான் போட்டியிடுகிறேன். அதற்கான வேட்புமனு தாக்கல் இப்போது ஆட்சியரை சந்தித்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இது என்னுடைய சொந்த தொகுதின்றதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது முழுமையாக எனக்கு தெரியும். விக்கிரவாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்ம முன்னின்று செயல்படுத்தி முடித்தாலே பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு விவசாய நீர் வசதி அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். விவசாயம் செழித்தாலே போதுமே, எல்லா கிராமங்களும் செழிப்பாக இருக்கும். அது செழிக்கிறது மூலயமா கரும்பு விவசாயம் மேம்படும், நெல் விவசாயம் மேம்படும். இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை, அதை மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் இல்லை. ஸோ அந்த தொழிற்சாலைகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம். அப்புறம் அதுக்கு சேகரித்து வைக்கிறதுக்கான கிடங்குகளும் இந்த முழு விக்கிரவாண்டியிலும் கிடையாது. அந்த கிடங்குகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம். அது இல்லாமல் மேம்பாலங்கள் இல்லை விக்கிரவாண்டியில். இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கான மேம்பாலங்கள் நாங்கள் கட்டுறதுக்கான முன்னெடுப்பு எடுப்போம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நான் ஒரு பெண்ன்றதால இதை பதிவு பண்ணுறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சிட்டு 30க்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்காங்க. அப்படின்னா 30 தாலிகள் இன்றைக்கி அறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாஸ்மார்க் பொருளாதாரம் மட்டும்தான். இதை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இதை ஒன்று சரி பண்ணிட்டாலே போதும். நான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் மக்களோட நின்று மக்களோட கை சேர்த்து அவங்களுடைய பலத்தை என்னுடைய பலத்தையும் சேர்த்து இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன். தமிழ்நாடு முழுவதும் மூடுறதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உறுதியாக இந்த விக்கிரவாண்டியிலையாவது எனக்கு முன்னாடி என்னை சுற்று வட்டாரத்தில் இந்த டாஸ்மார்க்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ இல்லை மருத்துவமனைகளுக்கு அருகிலோ இல்லை நெடுஞ்சாலைகள்லையோ இருக்க டாஸ்மார்க்லாம் உறுதியாக நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்துருவேன். பனை தொழிலாளிகள் அதிகமாக இருக்காங்க. கல் இருக்க அனுமதி கேட்டு நீண்ட காலமாக பனை தொழிலாளர்கள் போராடி வராங்க. நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இது குறித்து சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? உறுதியாக நாங்கள் பனை தொழிலாளர்களுக்கான போராட்டமே இப்போது ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு தான் நடத்தணும். விழுப்புரத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்ககிட்ட அதிகாரம் மட்டும் கொடுங்க, நாங்கள் எல்லாத்துக்கான போராட்டங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவு மனுக்கள் கொடுக்குறோம். ஆனால் ஒரு அதிகாரத்துக்கு எங்கள் கையில் கொடுக்கும்போது தான் அதை நிறைவேற்றி காட்ட முடியும். தருமபுரியில் பாமக தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்குது உங்களோட வாக்கு தான். அதனால் விக்கிரவாண்டியும் பாமக தான் நம்மளுடைய போட்டி. ஏன் பாமக மட்டும் சொல்கிறீங்க? மும்முனை போட்டி தானே இது. எங்களுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் நிற்குதோ அதை எல்லாரையும் எதிர்த்து தான் போட்டி. இது எங்களோட வெற்றி கணக்கு துவங்கிறதுக்கான ஒரு நேரம். அதனால உறுதியாக 2 பேரையும் எதிர்த்து போட்டிட்டு சண்டை செஞ்சு நாங்கள் வெல்வோம். ஓட்டு பிரிப்புனால இல்லைங்க, மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி யோசிக்கணும். இப்போ நாங்கள் நிற்கிறதால ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்றீங்க. இப்போ எதிர்கட்சிக்கு அந்த ஓட்டு போயிருக்கும் இல்லையா? அப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த எதிர்கட்சி ஏன் நிற்கல? ஒரு எதிர்கட்சினா அவங்களுடைய கடமை என்ன? மக்களுக்காக துணை நின்று ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்கணும். அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு இடையூறாக இருந்ததுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்போ அப்படிப்பட்ட கட்சியை இன்னைக்கு என்ன சொல்லுது? ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தின் காரணமாக அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்காததன் காரணமாக நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் அந்த ஓட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் கணக்குப்படி பிரியுதுன்னு சொல்கிறீங்க ஓட்டு. அப்போ அங்கே போயிருக்கோம். அப்போ அது வீணான ஓட்டுகள் தானே. இந்த தேர்தல் மூலமா அவங்க அதை நிரூபிச்சிட்டாங்க இல்லையா? அதனால் ஓட்டெல்லாம் பிரிக்கல, மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தான் அர்த்தம். முதல்ல பதிவாகட்டும்னா பதிவான ஓட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் வெற்றி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் உறுதியாக வெல்லுவோம். 100% உறுதியாக நாங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வென்று முடிப்போம். எங்கள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று வரக்கூடிய முதல் தேர்தல். அதனால் எங்களுடைய தம்பி தங்கைகள்கிட்ட இருக்க முழு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நாங்கள் இந்த தேர்தல் களப்பணியில் காட்டுவோம்.
மெயினாக இங்கே நிறைய விக்கிரவாண்டினாலே கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகளை வந்து நாங்கள் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம். அதுவும் இல்லாமல் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில இருந்தும் சரி, எதிர்கட்சியில இருந்தும் சரி, கூட்டணி கட்சியில இருந்தும் சரி. அப்போது இப்பயும் அதே ஒரு வேட்பாளரை, அதே ஒரு மாற்று கட்சியினை சார்ந்த ஆளுகின்ற கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் வந்தால் 10ஓடு 11 தான் ஆகும். அவங்களால எதிர்த்து ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா? இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்காத குரலையா அவங்க செஞ்சு முடிக்காததையே அந்த ஒருத்தர் போய் செஞ்சுட்டு போறாரு. அந்த விஷயம் மக்கள் மனசுல நிறையவே இருக்கு. அதை நாங்கள் தூண்டி விட்டா போதும். 1-to-1 பேசுறது மூலயமா, நெருங்கி வந்து அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றது மூலயமா நாங்கள் இதை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவோம். பாருங்க